ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் சக்தியே, மறுவூர் அரசியே, நல்லதே நினைப்போம், நல்லது மட்டுமே நினைப்போம். சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதி சக்தியின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும். இன்று நீ இந்த வராகியினை தேடி வந்திருக்கிறாய் என்றால் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற எண்ணம் எனக்கு புரிந்துவிட்டது. என் குழந்தைக்கு மனதில் ஏதோ ஒரு ஆறாத ரணம் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த வராகியிடம் இருந்து ஏதேனும் மருந்து கிடைத்து விடுமா? நம் தாயானவள் நமக்கு ஏதேனும் ஆறுதல் சொல்லிவிட மாட்டாளா என்றுதான் என் குழந்தை என்னை தேடி கொண்டிருந்தாய். என் தங்கமே, நீ என்னை தேடியது தெரிந்தவுடன் அம்மா உன்னை காண்பதற்காக ஓடோடி வந்துவிட்டேன். என் குழந்தையே, எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் உன்னை வெறுக்கிறார்கள் என்றால் நீ மனதில் வேதனையோடு இருக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, நிச்சயமாக ஒருவரை முழுதாக புரிந்து கொள்ளாமல் அவர்கள் உன்னை வெறுத்து விடலாம். ஆனால் ஆரம்பத்தில் உங்களிடம் எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி பேசினார்கள் என்பதை அவர்கள் ஒருபோதும் நினைத்து பார்ப்பது கிடையாது. தேவைக்காக மட்டுமே பழகுகின்ற அன்பு என்பது உன்னை நிச்சயமாக எப்பொழுது வேண்டுமானாலும் விட்டு செல்லலாம். என் குழந்தையே, கடைசி வரைக்கும் தொடர வேண்டும் என்று நினைக்கின்ற அன்பானது எல்லா கஷ்டத்தையும் எல்லா அவமானத்தையும் தாண்டி உன்னை நிச்சயமாக தேடி வந்து கொண்டிருக்கிறது. என் குழந்தையே, அதை நீ புரிந்து கொள்ளாமல் இருந்ததனால்தான் இப்பொழுது இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாய். ஒரு நிமிடம் கூட அவர்கள் சிந்திக்கவில்லை தன் பக்கம் என்ன தவறு இருக்கிறது என்பதை. இல்லை அல்லவா? நம்முடைய இடத்தில் அவர் இருந்தால் அவருடைய மனநிலையை எப்படி இருக்கும் என்பதையும் அவர் சிந்திக்கவில்லை. என் குழந்தையே, நீ இப்பொழுது உன் மனதில் வைத்திருக்கின்ற எண்ணம் என்ன என்று அம்மா உனக்கு தெளிவாக சொல்லிவிடவா? என் குழந்தையே, நீ உன்னை பிரிந்து சென்ற உறவை நினைத்து வருத்தம் கொண்டிருக்கிறாய். அப்பொழுது நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா? உன்னுடைய கோபங்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை பிரிந்து சென்ற அந்த உறவின் மீது அல்ல, உன் மீதுதான் உனக்கே கோபம் வந்து கொண்டிருக்கிறது. நாம் ஏன் இந்த அளவிற்கு நேசித்தோம், இந்த அளவிற்கு ஏன் நம்பினோம், ஏன் இப்படி ஒரு பிரச்சனைக்கு இந்த அளவிற்கு நொடிந்து போகின்றோம், ஏன் இந்த அளவிற்கு இறங்கி போகிறோம் என்று உன் மீதுதான் உனக்கு கோபம் வருகிறது. நான் இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு முறையும் அந்த உறவு சொல்லும் பொழுது அது உண்மை உண்மை என்று என் குழந்தை நீ நம்பிக்கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த நம்பிக்கைக்கு இப்பொழுது மிகப்பெரிய ஏமாற்றம் வந்ததை தான் உனக்கே உன் மீது கோபமாக வருகிறது. எனவே விரக்தியாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் வெறுப்பாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் வெறுப்பாக எந்த கோபமாக வலியும் துயரமும் எல்லாம் உன் மீதுதான் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. உறவின் மீது உனக்கு ஒருபோதும் ஏற்படவில்லை இந்த கோபம். ஏனென்றால் நீ வைத்திருக்கின்ற அன்பு அத்தனை பெரிதல்லவா? நீங்கள்தான் வாழ்க்கை என்று முடிவு செய்துவிட்ட பிறகு அவர்கள் மீது அளவு அதிகமான அன்பை நீ நம்பிக்கையையும் வைத்துவிட்ட பிறகு அவர்கள் வேண்டாம் என்று ஒரு நொடியில் சொல்லிவிட்டு செல்லும் பொழுது உன் மனது படுகின்ற பாட்டினை ஒரு தாயாக நான் நிச்சயமாக அறிவேன். உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை உன் வராகி அம்மா நான் நிச்சயமாக புரிந்து கொண்டேன். என் குழந்தை, யாருக்கும் உன்னை பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் நீ என்ன நிலையில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய் என்பது உன் அம்மா எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? என் தங்கமே, எப்பொழுதுமே நீ ஒரு விஷயத்தில் இறங்கும் பொழுது மனதிற்குள் அதிகமான ஆசையை வைத்து விடுகிறாய், அதிகமான அன்பை கொட்டி விடுகிறாய். அதனால் உண்மை என்னவென்றால் இப்பொழுது அந்த உறவை நினைத்து மட்டுமே கண்கள் கலங்கி கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, நிச்சயமாக வாழ்க்கையில் நீ இல்லை என்றால் அவருக்கு நிறைய பேர் துணையாக இருப்பார்கள் போல. என்னவோ நீ இல்லாவிட்டாலும் அவர்களினுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக அமைத்து கொள்ளலாம் என்று நினைத்து விட்டார்கள் போலவும் இன்று நீ பலவாறு உன் சிந்தனைகளை சிதறடித்து கொண்டிருக்கிறாய். என் குழந்தையே, ஒருவரினுடைய உண்மையான நிலை என்னவென்பதை அறியாமல் நீயாக எந்த கற்பனைகளையும் வளர்த்து கொள்ளக்கூடாது. அன்பு குறைந்தது, நிராகரிப்புகள் தொடங்க ஆரம்பித்து விட்டது என்பதற்காக அவர் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ புரிந்து கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது.
நம் பக்கம் என்ன தவறு இருக்கிறது என்பதை ஒரு நொடி சிந்தித்து பார்க்க வேண்டும். உன் பக்கத்தில் நீ இத்தனை வேதனைகளையும் அடைகிறாய் அல்லவா? அந்த அளவிற்கு உன் மனதில் நீ இறங்கி சென்று வேதனைகளை அப்பொழுது நீ ஒரு நிமிடம் சிந்திக்க வேண்டும். நாம் என்ன தவறு செய்தோம் என்று. நம் வாழ்க்கையில் நம் உறவு நம்மை விட்டு பிரிந்து செல்கின்ற அளவிற்கு என் குழந்தை நீ என்ன தவறு செய்தாய் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, பிரிந்த பின்பு மேலும் மேலும் அழுது அழுது புலம்புவதை விட பிரிவிற்கான காரணத்தை நீ சரி செய்து கொண்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சொர்க்கமாக மாறிவிடும். அதிகமாக நேசித்ததால் தான் அவர்கள் பேசாத ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு நரகமாக மாறிவிட்டதல்லவா? என் தங்கமே, ஒன்று உன்னை புரிந்து கொள்ளாதவராக இருந்தால் அவசியமாக நீ எத்தனை நேர்மையான வாதங்களை எடுத்து வைத்தாலும் உனக்கு சாதகமாக ஒருபோதும் தீர்ப்பு கிடைக்காது. ஆனாலும் உன்னை உண்மையாக ஒரு உறவு நேசிக்கிறது, உன்னிடத்தில் உண்மையான அன்பு கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக மீண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக தொடரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. காத்திருப்பதனால் ஏற்படக்கூடிய வலி என்னவென்று நிச்சயமாக உண்மையாக நேசித்திருந்தால் அது உனக்கு தெரிந்துவிடும். உனக்கு புரிந்து விட்டது. அது இப்போது உன்னுடைய உறவு உண்மையாக நேசிக்கிறதா என்ற சந்தேகமும் உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, நினைக்கும் நேரத்தில் எல்லாம் பேச முடியாத நிமிடங்கள் இப்பொழுது உனக்கு அதிகமாகிவிட்டது. முன்பெல்லாம் அருகிலே இருந்த ஒரு உறவு இப்பொழுது தூரமாக இருக்கிறது. அங்கிருந்து அழைப்பு வராதா என்று காத்து கொண்டிருக்கிற உன்னுடைய இதயத்தின் வலி என்னவென்பதை உன் அம்மா நான் நன்கு புரிந்து கொண்டேன். அது எத்தனை அதிகமான வலி என்பது நிச்சயமாக எனக்கு தெரியும். என் தங்கமே, பேசாத நேரத்தில் உனக்கு வலிகள் இருந்தாலும் அந்த அழைப்பு ஒரு நிமிடம் வந்துவிட்டால் அவையெல்லாம் அனல் போல பறந்துவிடும். உனக்குள் இருந்த இத்தனை எண்ணங்கள், இத்தனை சிந்தனைகள், இத்தனை கோபங்கள் எல்லாம் உன்னை விட்டு பறந்துவிடும் என்பதை நான் நன்கு உணர்வேன். என் தங்கமே, உனக்கான அழைப்பு மிக விரைவாகவே வரப்போகிறது. உன் மனதிற்குள் இருக்கின்ற அன்பு உண்மை என்பதால் நிச்சயமாக அந்த அன்பு உன்னை தேடி வரப்போகிறது. அந்த அன்பிற்கு உன்னை பற்றி புரிவதற்கு சில கால தாமதம் எடுத்துக்கொண்டது. உண்மைதான். ஏனென்றால் சில மாய சூழ்ச்சி வலைகள் அங்கே பின்னப்பட்டிருந்தது. உன்னை பற்றிய தவறான எண்ணங்கள் விதைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது உண்மையான அன்பு என்னவென்பதை உணரத் தொடங்கிவிட்டது. உன்னுடைய உயிரான அந்த உறவு. ஏனென்றால் உண்மையான அன்பு என்றால் என்ன? தன்னை உண்மையாகவே யார் அதிக அன்பு வைத்து பார்த்து கொள்வார்கள், நம் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்கள் யார் என்பதை ஒரு நாள் வெட்ட வெளிச்சமாக தெரிந்துதானே ஆக வேண்டும். இப்பொழுது அவர் அதை தெரிந்து கொள்வதற்கான சூழ்நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறார். எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் நீ அவர் மேல் எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்பதும் உன்னுடைய அந்த வாழ்க்கை துணைக்கு புரிய ஆரம்பித்து விட்டது. இதுவரை இத்தனை சலசலப்புகளையும் சஞ்சலங்களையும் மறந்துவிட்டு இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு சிறப்பாக இருக்க போகிறது. சுயநல மனிதர்கள் நிறைந்து உள்ள இங்கே ஒருவர் சந்தோஷமாக இருந்தால் மற்றவர்களுக்கு பிடிப்பதில்லை. அது ஏனென்றால் இன்னமும் புரியாத புதிராக இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவன் சிரித்தால் இன்னொருவன் வயிற்றெரிச்சல் படுகிறான். என் தங்கமே, நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மீண்டும் நல்லபடியாக திரும்ப கிடைக்கும் பொழுது சந்தோஷம் அடைபவர்களை விட வயிற்றெரிச்சல் படுபவர்கள் தான் அதிகம் இருக்க போகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. என் பிள்ளையே, நீ அழுவதற்கெல்லாம் உனக்கு நிச்சயமாக நல்லதொரு பதில் கிடைக்கத்தான் போகிறது. நிச்சயமாக உன்னுடைய அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய உயிரான உறவு உன்னிடம் மன்னிப்பை கேட்க தயங்க மாட்டார். ஏனென்றால் அவர் பட்ட வேதனைகள் அத்தனை கொடியது. பிரிந்து சென்றதனால் வாழ்க்கையில் பட்ட வலிகளும் வேதனைகளும் அதிகமாக வந்த பிறகுதான் உன்னுடைய அருமை என்னவென்பதை புரிந்து கொண்டார்கள். என் குழந்தையே, அதற்கு உனக்கான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது. என் பிள்ளை, மீண்டும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழப் போகிறாய். இனிமேல் இது போன்ற ஒரு பிரிவு உன் வாழ்க்கையில் ஒருபோதும் வந்துவிடக் கூடாது என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும். இது நம்முடைய
என்னுடைய வாழ்க்கை என்ற எண்ணம் முதலில் உனக்கு இருக்க வேண்டும். வேறு யாரும் இந்த வாழ்க்கைக்குள் நுழையவும் கூடாது, கருத்து தெரிவிக்கவும் கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும். என் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னிடம் யார் பேச வேண்டுமோ அவரை மனதில் நினைத்து கொண்டு ஒன்றை தொடு. கண்டிப்பாக உன்னை அழைத்து அவர்கள் பேசுவார்கள். இந்த பதிவை முழுமையாக கேட்டு நான் சொல்வதை நீ செய்துவிட்டால் நிச்சயமாக உனக்கு அழைப்பு வரும். அதேபோல் ஒரு ரகசியத்தை நான் உனக்கு சொல்ல இருக்கிறேன். வாய்ப்பை உருவாக்குவதும் வாய்ப்பை தவற விடுவதும் நம் கையில்தான் இருக்கிறது. அதனால் இந்த பதிவை தவறவிடாமல் முழுமையாக கேட்க வேண்டும். கவனத்தை சிதறடித்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் எதையுமே நம்மால் சாதிக்க முடியாது. நினைத்ததை அடைய வேண்டும் என்றால் உன் பார்வையானதும் உன் சிந்தனையானதும் நேர்மையாக இருக்க வேண்டும். அதேபோல் கவனத்தை சிதறவிடக் கூடாது, பதறவிடக் கூடாது. ஏன் தாயே, ஒரு உறவு இப்பேற்பட்ட பிரிவினை சந்திக்கும் போது இந்த செயல்களை எல்லாம் செய்ய வேண்டுமா என்று நீ கேட்கின்றாய். உன் வேதனையானது எனக்கு புரிகிறது. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அது நிரந்தரமாக நிலைக்க வேண்டும். உனக்கு நான் கொடுக்கும் விஷயம் நிரந்தரமாக நிலைக்க வேண்டியதற்கு நீ கஷ்டப்பட வேண்டியதுதான் இருக்கும். அந்த கஷ்டத்தில் நல்லவை கெட்டவை, எதிரிகள் துரோகிகள், எந்த நபர் நல்லபடியாக உன்னோடு பழகக்கூடியவர், எந்த நபர் முன்னால் ஒரு பேச்சு பின்னால் ஒரு பேச்சு என பாசாங்கு காட்டி நடிப்பவர், அனைத்தையும் இந்த கஷ்டகாலத்தில் நீ புரிந்து கொள்வாய், தெரிந்து கொள்வாய். உண்மைதானே என் தங்கமே? உண்மை என்றால் ஆம், உண்மைதான் என மனதுக்குள் நினைத்துக்கொள். என் அன்பு குழந்தை சில நாட்களாக தன் உறவின் மீது சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் எதை எடுத்தாலும் பிரச்சனை, எதை எடுத்தாலும் தடை, எதை எடுத்தாலும் எதிர்மறையான எண்ணங்கள். என் உறவு என்னிடம் சரியாக பேசுவதும் இல்லை, சரியாக பழகுவதும் இல்லை. ஆரம்பத்தில் இருந்த அன்பும் பாசமும் இப்பொழுது கடுகளவு கூட இல்லை, அப்படியே முழுமையாக மாறி இருக்கிறது. இந்த மாற்றத்திற்கு யார் காரணம்? இதோ உன் தாய் சொல்கிறேன் கேள். புதிதாக ஒரு நபர் உன் வாழ்வில் வந்திருக்கிறார். அவர் நண்பராக உன்னோடு பழகி உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று சில விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார். இது உன் உறவிற்கு தெரியாமல் சொத்திற்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டு உண்மை எது பொய் என்று தெரியாமல் பணம் கண்ணை மூடி மறைத்து விட்டது. அதே போல அழகும் கண்ணை மூடி மறைத்து விட்டது. இது தெரியாமல் ஏன் என் உறவு பேசவில்லை, ஏன் என் உறவு ஆரம்பத்தில் இருந்தது போல் இப்பொழுது இல்லை, ஒவ்வொரு தருணமும் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிறேனே, என் உணர்வுகளை புரிந்து கொள்ள நேரமில்லை என்று என் உறவு சொல்கிறார்கள். நான் என்ன பேசினாலும் அந்த இடத்தில் அலட்சியங்கள் மட்டுமே மிஞ்சுகிறது. அவமானப்படுத்தி மற்றவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு என்னை கண்ணீர் வடிக்க வைக்கிறார்கள். என் தாயே, ஒவ்வொரு தருணமும் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் என் உணர்வுகளை அவர்கள் கடுகளவு கூட புரிந்து கொள்ளவில்லை. என் தாயே, நான் என்ன செய்வது என்று சொல்லுங்கள் தாயே. ஒவ்வொரு தருணமும் ஏமாற்றத்தை தாங்கிக் கொண்டு இருக்கிறேன். என் தாயே, ஒரு சில விஷயத்தில் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த வழிகளை என் உறவுகள் என்னை பற்றி புரிய வையுங்கள் தாயே. ஒவ்வொரு விஷயத்திலும் மிகப்பெரிய மாற்றத்தை அவர்களிடம் நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு முறையும் என்னால் அந்த வழியில் இருந்து மீண்டு வர முடியவில்லை. என் உறவை கொடுத்தால் நான் வாழ்கிறேன், இல்லை என்றால் இறப்பதுதான் என்னுடைய முடிவு என்று என் அன்பு குழந்தை தீர்மானமாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இந்த தீர்மானம் என்பதை நீ எடுக்கிறாய் அல்லவா? அதேபோல் உன் தாயின் தீர்மானத்தையும் நீ தயவு செய்து கேட்க வேண்டும். ஏன் தெரியுமா?
கொடுக்கக்கூடிய விஷயம் என்பது நிரந்தரமாக இருக்க வேண்டும், தற்காலிகமாக இருக்கக்கூடாது. அதேபோல் உன்னை அது புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் செய்த தவறை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அதற்கு ஒரு துரோகம், ஏமாற்றம் நடந்தால்தான் இப்பேற்பட்ட துரோகங்களை நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது, ஏமாற்றத்தை கொடுக்க கூடாது என்று புத்தி வரும். அதேபோல் அனுபவம் வரும். ஆனால் நீயோ சில நேரங்களில் எனக்கு உடனே கிடைத்து விட வேண்டும், உடனே நடந்துவிட வேண்டும் என ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் முழுமையாக எனக்கு வேண்டும் என்று நீ கேட்கின்றாய். முழுமையாக வேண்டுமென்றால் கொஞ்சம் காலதாமதம் ஆகத்தான் செய்யும். ஏனென்றால் அவர்கள் செய்த காரியத்திற்கு தக்க பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும். உன் கண்ணீருக்கு அவர்கள் காரணமாகிவிட்டார்கள். உன்னுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஏனென்றால் பொய்யான வார்த்தைகள் கொடுத்து பொய்யான விஷயங்களை பரப்பி உன்னை முழுமையாக ஏமாற்றி இருக்கிறார்கள். அதேபோல் இன்னொரு நபரையும் இப்பொழுது ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். இப்படியே ஏமாற்றிக் கொண்டிருக்கும் நபரை திருத்தாமல் கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்தேன் என்றால் மறுபடியும் வேறொரு நபருடன் பேசுவது, பழகுவது என்று செய்து கொண்டு உன்னை விட்டு விலகிவிடுவார்கள். அதனால்தான் பொறுமையாக இரு. எவ்வளவு காலதாமதம் ஆகினாலும் கடைசியில் உனக்கு வேண்டியதை நான் உனக்கு தருவேன் என்று உன் அம்மா நான் சொல்லி இருந்தேன். ஆனால் என் அன்பு குழந்தை எனக்கு உடனே கிடைக்கவில்லை என் தாயே. என்னை ஏமாற்றி விட்டீர்கள் என்று அதிகமாக கோபப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உன்னுடைய நல்லதிற்காகவும் உனக்கு நிலையாக நிற்கக்கூடிய சந்தோஷத்திற்காகவும் தான் உன் தாயானவள் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். அவசரப்படாதே. இப்பொழுது நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்று தெரியுமா? நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டி உள்ளது. என்னவென்று தெரியுமா? உன்னுடைய தாய்க்கு மஞ்ச மலர்களை அணிவித்து உன் தாயின் மீது நம்பிக்கை கொண்டு ஒரு சிறு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து உன்னால் முடிந்த அன்னதானங்களை வழங்கு. இதற்கு காரணம் என்னவென்றால் உன் கர்ம வினையும் விலகும், உன் கஷ்டமும் விலகும், நீ கேட்டது கிடைக்கும். இதை நீ செய்தாக வேண்டும். இதை நீ உன்னால் முடிந்த நாட்களில் செய்யலாம். ஆனால் இதை முழு மனதோடும் தூய்மையான எண்ணத்தோடும் உன் தாயின் மீது முழு நம்பிக்கையையும் வைத்து நீ செய்ய வேண்டும். அவநம்பிக்கை கொண்டு எந்த காரியத்தையும் நீ செய்யக்கூடாது. என் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு எல்லாமே நடக்கிறது. அவர்களுக்கு எல்லாம் நடக்கிறது, எனக்கு எதுவும் நடக்கவில்லையே என்று அவநம்பிக்கை கொண்டால் நிச்சயம் எண்ணம் போல்தான் வாழ்க்கை அமையும். எப்படி எண்ணி எனக்கு தீபத்தை ஏற்றி மஞ்ச மலர்களை அணிவித்து எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கின்றாயோ அதே போல் உன்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றி வைப்பேன். இது உன்னுடைய தாய்க்காக அல்ல, கர்ம வினைக்காகவும் உன்னுடைய கஷ்டம் விலகுவதற்காகவும் உன்னுடைய துணை மீண்டும் உன்னோடு இணைந்து சேர்ந்து வாழ்வதற்காகவும் உன் பேச்சை கேட்டு நடந்து கொள்வதற்காகவும் இந்த காரியத்தை செய்து வா. ஆனால் உன்னுடைய கஷ்டம் விலகும், உன் குழப்பங்கள் விலகும். தாயானவள் உன் வாழ்க்கையில் ஒரு தெளிவை கொடுப்பேன். அதேபோல் உன் உறவை அழைத்து பேச வைப்பேன். ஏனென்றால் பட்டால்தான் புத்தி தெரியும். அதேபோல் உன் உறவு இப்பொழுது பட்டு கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் உன்னை தேடி வர வைப்பேன். இது உன் தாயின் சத்திய வாக்கு. அதனால் ஒவ்வொரு தருணமும் கவனமாக இரு. அழுது கொண்டே இருக்காதே. அதேபோல் கிடைக்குமா கிடைக்காதா என்ற எதிலும் அவநம்பிக்கை கொள்ளாதே. உன் தாயானவள் நிச்சயமாக அவளை நம்பி வந்தவர்களை, அது விலங்காக இருந்தாலும் சரி, மனிதராக இருந்தாலும் சரி, எவரையும் கைவிட மாட்டேன். என்னை நம்பி வந்தவர்களை சந்தோஷமாக வாழ வைத்துதான் இந்த தாய்க்கு பழக்கம். அதனால் என் மீது முழு நம்பிக்கை கொண்டு உன் கடமைகளை நீ செய்து வா. நீ நினைத்த நபர் அழைத்து பேசுவார் என் செல்ல குழந்தையே. அதனால் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திரு. உனக்கான எல்லாவற்றையும் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன்.
இனி நீ எதற்காகவும் கண்கலங்க கூடாது. உன் வழியில் நானே இருந்து உன்னை வழிநடத்தி செல்கிறேன். என் அன்பு பிள்ளையே, ஒரு நிமிடம் நின்று அம்மா என் வாக்கினை கேட்பாயா? என் தங்கமே, உன்னுடைய மனநிலையை உணர்ந்துதான் உன் தாயானவள் நான் வந்திருக்கிறேன். என் தங்கமே, என்னுடைய வாக்கினை கேட்ட மறுகணமே, என் குழந்தை, நீ எங்கிருந்து உனக்கு அழைப்பு வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறாயோ அந்த அழைப்பு உனக்கு சத்தியமாக வந்துவிடும் என் தங்கமே. உன்னுடைய மனது எதை பற்றி உன்னிடத்தில் வர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் எண்ணிக்கொண்டிருக்கிறதோ அது உன்னிடத்தில் வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்கமே, ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள். எல்லோருமே அங்கு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டு இருக்க, என் குழந்தை மட்டும் ஏனோ ஏதோ ஒன்றை தொலைத்தது போல அங்கே மனம் நொந்து நின்று கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, நாம் தேடுகின்ற உறவு என்பது வாழ்க்கை துணையோ அல்லது மனம் விரும்புகின்ற உறவோ இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நல்ல ஒரு நட்பாக கூட இருக்கலாம், உடன் பிறந்த உறவாக கூட இருக்கலாம். இப்படி அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் என்று யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இத்தனை நாட்களாக உன்னோடு பேசாமல் தொலைவில் அன்பினை மட்டும் மனதில் சுமந்து கொண்டு இருப்பவர்களாக இருந்தாலும் அவர்களின் அழைப்பு உன்னை தேடி வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ? என் தங்கமே, நிச்சயம் உன்னுடைய இந்த அன்பு ஒரு நாளும் தோற்று போகாது. இங்கே இருக்கின்றவர்கள் எல்லோருமே ஒருவர் நம் வாழ்க்கையில் நமக்கு என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதையே மறந்து தன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறியவுடன் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு அவர்கள் வேலையை பார்க்க தொடங்கி விடுகின்றார்கள். ஆனால் நீயோ இன்னும் அவர்கள் பேசிய ஒரு வார்த்தையை உனக்கு கொடுத்த ஆறுதலை மட்டும் பிடித்து கொண்டு அவர்களை வாழ்க்கையில் ஒருபொழுதும் இழந்துவிடக் கூடாது என்று நீ அவர்களை தாங்கி பிடிக்க நினைக்கின்றாய். என் தங்கமே, தொலைவில் இருந்தாலும் இருவரினுடைய அன்பிற்கு எந்த ஒரு பஞ்சமும் இல்லை. நீண்ட நாட்களாகவே பேச முடியாமல் ஏதோ ஒரு பிரச்சனையால் தவிர்த்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, அவர்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் என்பதை உன்னால் யோசிக்க முடியவில்லை. என் தங்கமே, அதை உனக்கு தெளிவாக விளக்கத்தான் அம்மா இன்று வந்திருக்கிறேன். என் தங்கமே, சிறு வயதில் இருந்தது போல வயது ஆக ஆக எல்லோராலும் சுதந்திரமாக இருக்க முடியவில்லை. ஏனென்றால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை சூழ்நிலையும் வேறு போல இருக்கின்றது. அவர்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ப அவர்களின் நிலையை மாற்றிக் கொள்கின்றார்கள். நீயோ அதனை மாற்றிக்கொள்ள முடியாமல் அவர்களை பற்றி நினைத்து கொண்டு தவிக்கின்றாய். நம் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு நட்பு காலம் முழுவதும் தொடர்ந்து வந்தால் நாம் எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தும் மிகவும் விரைவாக வெளிவந்து விடலாமே என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய். அம்மா ஏகப்பட்ட காரியங்களையும் கண்ணீரையும் சுமந்த எனக்கு ஒரே ஒரு ஆறுதலாக இருந்த உறவு இந்த உறவுதான். இவர்கள் இல்லாவிட்டால் எனக்கு வேறு எதுவும் இல்லை என்கின்ற அளவிற்கு என்னை ஓரிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அதன் பிறகு இப்பொழுது அவர்கள் அங்கே என்னை தனியே தவிக்க விட்டு சென்று விட்டார்கள். நானும் அந்த அன்பின் எல்லையில் நின்று கொண்டு அவர்களின் அன்பு மீண்டும் கிடைக்காதா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு வாழ்க்கையில் வேறு எதுவும் வேண்டாம், இந்த அன்பினை மட்டும் நிரந்தரமாக கொடுத்துவிடு என்று என் பிள்ளை நீ என்னிடத்தில் கேட்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, நீ கேட்பதை நான் உனக்கு நிச்சயமாக தருவேன். ஆசைப்பட்டது உன் பக்கம் மட்டுமல்ல, அவர்களும் உன் மீது அன்பினை அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் எண்ணங்கள் என்ன தெரியுமா? இது போன்ற ஒரு நட்பினை இழக்கக்கூடிய அளவிற்கு நம் வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கிறது. அவர்களோடு பேசவும் முடியாமல் சந்திக்கவும் முடியாமல் எந்த விதமான மனதில் இருக்கின்ற கஷ்டங்களையும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் தவிக்கின்ற தவிப்பை என்னவென்று சொல்ல முடியாமல் இருப்பதை அவர்கள் மனவேதனையோடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
விடுவார்கள். உன்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றதோ அதுபோலதான் அவர்களினுடைய எண்ணங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வாழ்க்கையில் எண்ணமும் பல நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும், நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும், எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஒருபொழுதும் தன்னுடைய நட்பானது யாரிடத்திலும் கையேந்தி நிற்க கூடாது, உதவி என்று யார் பின்னாலும் செல்லக்கூடாது என்று அவர்கள் மனதார நினைக்கின்றார்கள். என் தங்கமே, நீ சில விஷயங்களை உணர்ந்து பார். ஆரம்பத்திலேயே இருந்து இருக்கின்ற உறவுகளை விட திடீரென்று கிடைக்கின்ற சில உறவுகள் மிகவும் அதிகமாக மனதில் இடம் பிடித்து விடுகிறார்கள். அவர்களிடம் இருந்து பிரிவது மிகவும் கடினம். ஆனால் அந்த நேரத்தில் சுற்றி இருப்பவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? எங்கள் மீது எல்லாம் காட்டாத அன்பு புதிதாக வந்தவர்கள் மீது உனக்கு வந்து விட்டதா? இது எல்லாம் எத்தனை நாளுக்கு என்று பார்ப்போம் என்று எளிதாக சொல்லி விடுவார்கள். என் குழந்தையே, உனக்கு அந்த நேரத்தில் மனதில் பதட்டம் வந்துவிடும். இவர்கள் சொல்வது போல இந்த உறவு நமக்கு நிலைக்காமல் போய்விடுமா? நம்மிடம் அன்பு காட்டுவதற்கு யாரும் இல்லை, இந்த உறவு புதிதாக கிடைத்திருக்கிறது என்று மனம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்களும் நம்மை விட்டு சென்று விடுவார்களோ, இவர்கள் அன்பினை பாதியிலே நாம் இழந்து விடுவோம் என்று நினைக்கின்ற நேரம் வரத்தான் செய்கின்றது. என் குழந்தையை, இப்பேற்பட்ட மனவேதனையை உனக்கு அவர்கள் கொடுத்ததற்கு காரணம் நீ சந்தோஷமாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. உனக்கு ஒரு உறவிடமிருந்து உதவிகள் கிடைப்பது அவர்கள் மனதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் என் தங்கமே, நீ அன்பு வைத்திருக்கின்ற உறவு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீ யாருக்காகவும் யாருடைய வார்த்தைகளுக்காகவும் செவிசாய்க்காமல் உண்மையான அன்பு ஒரு நாளும் தோற்று போகாது என்பதில் மட்டும் நீ நம்பிக்கையாக இரு. என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று சில நல்ல விஷயங்களை அம்மா நிச்சயமாக எப்பொழுதும் செய்து கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன். இன்று இருக்கின்ற நிலை உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக மாறும். நீ தொலைத்து விட்டதாக நினைக்கின்ற உறவு நிச்சயமாக மீண்டும் உன்னை தேடி வருவார்கள். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வாழ்க்கையில் நிச்சயமாக அவர்களின் வாழ்க்கை சூழ்நிலையை தான் மாற்றி இருக்கின்றதே தவிர அவர்களினுடைய மனதை மாற்றவில்லை. அதனால் மனதில் என்றுமே நீ குடிகொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொண்டு இந்த உறவு உன்னை தேடி எப்படியும் வரும் என்று நீ நினைத்தால் போதும். என் தங்கமே, வாழ்க்கையில் எல்லாமே எல்லோருக்கும் நினைத்தது போல அமைந்து விடுவதில்லை. ஒரு சிலருக்கு மட்டுமே அவர்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை அவர்கள் நினைத்தது போல கிடைக்கும். வாழ்க்கை ஆரம்பத்தில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் பல ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் காண்பித்து கொடுத்தாலும் நல்ல விஷயங்களை உனக்கு தருவதற்கு அங்கே காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே. இது போன்ற சூழ்நிலைகள் யாருக்கெல்லாம் வரும் என்று நீ நினைப்பாய்? நம்மை போன்ற கஷ்டங்கள் யாருக்கும் வந்துவிடக் கூடாது என்று, இது போன்ற சோதனைகளை யாரும் அனுபவிக்க கூடாது என்றெல்லாம் நினைக்கின்றாய். அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ வேதனைகளை கண்டாய். இனிமேல் இந்த வேதனை இல்லாமல் இந்த வாழ்க்கை நீ நினைத்தது போலவும் நீ ஆசைப்பட்டது போலவும் உனக்கு மாறத்தான் போகின்றது. என் தங்கமே, சில அன்பினை புரிந்து கொள்ள முடியாது, சில அன்பினை மனதால் உணர மட்டுமே முடியும். அவற்றை வெளிக்காட்ட முடியாது. எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அன்பு அப்படிதான். அதிகபட்சமான உணர்வுகளை உனக்கும் கொடுத்ததல்லவா? இந்த உணர்வினை புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ மன நிம்மதியோடு மன சந்தோஷத்தோடும் எப்பொழுதும் இருக்க போகின்றாய். இந்த அன்பினை நினைக்கும் போதெல்லாம் உன் கண்களில் இருந்து கண்ணீர் ததும்புகின்றதல்லவா? என் தங்கமே, வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒரு நல்ல உறவை கூட நம்மால் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லையே என்று வேதனைப்படுவதை விடுத்து, அது உண்மையான அன்பாக இருக்கும் பட்சத்தில் நீ எப்படி அவர்களை நினைக்கின்றாயோ அது போலத்தான் எங்கிருந்தாலும் அவர்கள் உன்னை பற்றி சிந்தித்துக் கொண்டு இருப்பார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே. இந்த வாழ்க்கை உனக்கு தந்த பாடம் இனிமேல் ஒரு நாளும் மறக்க முடியாத பாடம்.
இது போன்ற ஒரு அன்பினை இனி ஒருபோதும் வாழ்க்கையில் இழந்துவிடக் கூடாது என்று கற்றுக் கொடுத்த பாடம் அல்லவா என் தங்கமே. அதனால் நீ விரும்பிய உறவு உன்னை தேடி வரும். நீ இப்பொழுது இருக்கின்ற இந்த கடினமான சூழ்நிலையில் இருந்து நிச்சயம் மீண்டு வருவாய். மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் விடுத்து நல்லது மட்டுமே நடக்கும் என் நம்பிக்கையை ஓடவிடு. நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்களையும் செய்து கொண்டே இரு. உன் அன்பில் மட்டும் ஒரு நாளும் குறை வைக்காதே. உன்னுடைய அன்பு அவர்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வல்லமை கொண்டது என்பதை நீ மறந்து விடாதே என் செல்ல. என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபராசக்தியின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி.